புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்ல வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு துறை அப்படின்னு நிறைய முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில புதிய தலைமுறை டிஜிட்டல் சார்பாக சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேர் நம்ம கூட இணைந்து அடுத்தடுத்து பேச போறாங்க. இப்போ இந்த செஷன்ல நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பட்ஜெட் குறித்து நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது பீகார், ஆந்திரா, இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிகமான அறிவிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரியான அறிவிப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? இன்னும் முடியல, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இமாச்சல் பிரதேசம் வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் தான், இருந்தாலும் அங்கே வெள்ளத்தடுப்புக்கு பல முன்னேற்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ பீகாரும் ஆந்திர பிரதேசம் எதிர்பார்த்தது தான். ஏனென்றால் 2 முறை தனிப்பெரும்பான்மையோடு வென்று, இந்த முறை அந்த 2 கட்சிகளும் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால, இந்த 10 ஆண்டுகளில் யூபிஏ சர்க்காரில் எப்படிலாம் கூட்டணிகள் நிர்பந்தம் செஞ்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே 2 மாநிலமுமே இப்போ வளர்ச்சி குறியீடுகளில் பல வகையில் பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கின்றன. இப்போ இந்தியா ஒரு தேசமாக முன்னேறணுன்றப்போ வளர்ச்சி குறைந்த பகுதிகள் முன்னேறினா தான் அந்த ஓவரால் க்ரோத் நம்மளால் காமிக்க முடியும். குறிப்பாக இந்த ஆந்திரா தெலுங்கானா பிரிவினைக்கு அப்புறம் ஹைதராபாத்தை சுற்றி தான் பெருமளவில் வளர்ச்சி திட்டங்கள், கம்பெனிஸு எல்லாமே இருந்தது. அது தெலுங்கானா பக்கம் போயிட்டதுனால ஆந்திரா ரொம்ப பின்தங்கி போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த 2 மாநிலங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம். பட் அதை மீறி இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள், குறிப்பாக வேலை வாய்ப்பு, அது இளைஞர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்கிறோம். இப்போ 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களே கிட்டத்தட்ட 50% நம்ம நாட்டில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 65-70 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்றது பிரதான நோக்கமாக இருக்கின்றது இந்த பட்ஜெட்டில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏனென்றால் அவர்கள் பட்ஜெட் உரையை ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தது வேலைவாய்ப்பு குறித்த திட்டங்கள் தான். இப்போது வேலைவாய்ப்பு எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மெத்தடில் பண்ணலாம். குறிப்பாக ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஆப்பிள் ஃபோன் உற்பத்திக்கு நிறைய தொழிற்சாலைகள், குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸ்கானு, அப்புறமா செங்கல்பட்டு பகுதியில் பெகட்ரானு, இப்போ ஹொசூரில் டாடா எலக்ட்ரானிக்ஸ், இந்த 3 நிறுவனங்கள் தான் இந்தியாவிலேருந்து மொத்தமாக ஐஃபோன் உற்பத்தியை மேற்கொள்கிறாங்க. இப்போது அது தமிழ்நாட்டில் அந்த நிறுவனங்கள் வந்திருந்தால் கூட இதே மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட PLI, பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக தான் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த தொழிற்சாலைகள்லாம் இங்கே வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, நேரடி வேலைவாய்ப்பு இந்த ஐஃபோன் உற்பத்தியில் மட்டும் கிட்டத்தட்ட 1,47,000 பேருக்கு, இளைஞர்களுக்கு, நம்ம மாநிலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மறைமுக வேலைவாய்ப்பு, ஏன்னா இந்த ஐஃபோன் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே க்ரியேட் பண்ணுறதுனால 4 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா ஆப்பிள் நிறுவனம் இந்த PLI ஸ்கீமுக்காக கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டில் அது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இடைக்கால பட்ஜெட்டாக இருக்கட்டும், இந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ அறிவிப்புகள் எல்லாம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ மேனுஃபேக்சர் சார்ந்து சில அறிவிப்புகள் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதையுமே சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது சர்வீஸ் செக்டார் ரிலேட்டடான வேலைவாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிற மாதிரியும், மேனுஃபேக்சர் ரிலேட்டடான வேலைவாய்ப்புகள் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியும் தானே தெரியுது. டேட்டாஸ் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக மேனுஃபேக்சரிங்க்கு இன்னும் அதிகமாகவே கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்றது எதில் தெரியுதுன்னா, இப்போது புதிதாக 20 தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்ரிஸ்டர்லேருந்து கயா வரைக்கும் புதிய ஒரு தொழில் முனைவு வளையம் ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளை மாதிரி மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய நாட்டில் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்த தான் அந்த டிமாண்டை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ அதுக்கு சின்ன வகையிலேருந்து பெரிய வகை வரைக்கும் பட்ஜெட் ஸ்பீச்லேயே சொல்கிறாங்க, சிறு குறு தொழிலுக்கு இந்த பட்ஜெட்டில் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறு குறு தொழிலில் இப்போ முத்ரா லோன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக மிகவும் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 80 லட்சம் பயனாளி
தனியார்களுக்கு இது பலன் பெற்ற முத்ரா லோன் கடன் வந்து 10 லட்சம் வரைக்கும் தான் அப்பர் லிமிட் வச்சுருந்தாங்க. அது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து 20 லட்சமாக உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது வீடு கட்டும் திட்டங்கள்னு பார்த்திங்கன்னா நகர்ப்புற வீடு கட்டும் திட்டத்திற்கு மட்டும் அந்த பிரதம மந்திரி அனைவருக்குமான வீடு திட்டத்தில் வந்து 10 லட்சம் கோடி வந்து ஒதுக்கப்பட்டு 3 கோடி வீடுகள் இந்த நிதியாண்டில் மட்டும் கட்டப்படும் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது 3 கோடி வீடுகள் கட்டப்படுவதற்கான அந்த ஃபுல் எக்கோசிஸ்டம் 10 லட்சம் கோடி வந்து நம்ம எக்கானமியில் வந்து அது இன்ஜெக்ட் பண்ணும்போது அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. இதுவே ஒரு சாதனை தான். ஏன்னா இதற்கு முன்னாடி மொரார்ஜி தேசாய் அவர்கள் முன்னாள் பிரதமர் அவர்கள் தொடர்ந்து 6 பட்ஜெட் தாக்கல் செஞ்சது தான் சாதனையாக இருந்தது. அப்போது தமிழகத்திலிருந்து ஒரு பெண்மணி போன ஒரு பெண்மணி ஒரு நிதியமைச்சராக இருந்து 7வது பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒரு பாரத தேசத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி குறித்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளுக்கு. வேலைவாய்ப்புகள் குறித்த அறிவிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று வெளியிட்ட எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணதா கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்கில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வேலைகளை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு தகவலை கவர்மெண்ட் வந்து புரிஞ்சுக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கடந்த சில வருடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ நிறைய இடங்களில் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால ஹியூமனோட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அரசாங்கம் இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகளை வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத அந்த ஏஐ சார்ந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணுமா? இப்போது நிதின் கட்கரி அவர்கள் நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து சமீபத்தில் பேசும்போது சொன்னார், இப்போது அமெரிக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்லாவில் வந்து ஆட்டோ டிரைவிங் கார்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ அதில் வந்து நீங்கள் அந்த கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டுட்டிங்கன்னா அந்த டெஸ்லா காரில் வந்து அவங்களே டிராஃபிக் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. நான் கூட போன அனுபவத்தை பார்த்தேன். இப்போது நிதின் கட்கரி சொல்லும்போது இந்தியாவில் வந்து அந்த தொழில்நுட்பத்தில் எந்த காலத்துலையும் நம்மளால் விட முடியாது. ஏனென்றால் இங்கே வந்து அந்த ஓட்டுநர்களாகவே 20 லட்சம் பேர் வந்து பணியாற்றுறாங்க. அப்போ அவங்க வேலை வாய்ப்பில் அது பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இப்போது இந்த 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பீச்லேயே வந்து அவங்க குறிப்பிடுறாங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால பல இடங்களில் வேலை வாய்ப்புகள் இதற்கு முன்னாடி பண்ணது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ட்ரைனிங்னு சொல்கிறாங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம் இந்த 5 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அது பட்டியல் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நம்மளுக்கு நிச்சயமாக சில இடங்களில் பாதிப்பு வர்றது வந்து இயல்பான ஒன்று தான். பட் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக வேறு எந்தெந்த வகையில் வந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியுமோ அதற்காக தான் இந்த 4 கோடி வேலைவாய்ப்பு திட்டத்துக்காக கிட்டத்தட்ட பல லட்சம் கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதையும் வந்து 4 வகையில் பிரித்து எந்தெந்த மாதிரி பண்ணப்படும். 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்குபவர்களுக்கு ஒரு மாதத்திற்கான பிஎஃப் தொகையை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். 2 பேர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டுமே அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இது முழு பட்ஜெட் துறை முடிஞ்ச உடனே அதிலிருந்து நம்மளுக்கு தகவல் கிடைச்ச உடனே எந்தெந்த துறையில் எந்தெந்த மாதிரி ஒதுக்கீடுகள் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக நீங்கள் கேட்ட இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் சர்வீஸ் செக்டாருக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்கிறோம். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, இப்போ வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்ற கருத்து பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. முதல்ல 30% இருந்தது வந்து இப்போ 22% குறைச்சிருக்கோம். இப்போது அது பண்ணதுனால தான் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ரேங்க் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 166வது அந்த மாதிரி இருந்த இடத்துல வந்து இப்போ 71வது இடத்திற்கு நம்ம முன்னேறி இருக்கோம்னா அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் குறைப்பதும் ஒரு முக்கியமான காரணம். ஏனென்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக சைனா ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், பங்களாதேஷை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கும் போது அவங்க பல சலுகைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது அந்த குளோபல் ஃபோர்ஸஸை கம்பீட் பண்ணுறதுக்கும் கூட இந்த கார்ப்பரேட் டேக்ஸ் குறைத்தது வந்து நம்மளுக்கு பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது குறைந்த ஆண்டிலிருந்து இந்த 4 ஆண்டுகள் நீங்கள் தரவுகளை எடுத்து பார்த்தோம்னா அதிகமான நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வரதுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நீங்கள் கேட்ட அந்த மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் அவர்களுக்கு வந்து 30%லேருந்து 15% வரைக்கும் நம்ம வந்து குறைச்சிருக்கோம் கார்ப்பரேட் டேக்ஸ். இப்போ அதன் மூலமாக கூட பல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆப்பிள் ஈகோசிஸ்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 3 நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் அந்த பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக கடந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 47,000 கோடி ரூபாய் அது வந்து உதவித்தொகையாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பணம் கொடுக்கப்பட்டதால் தான்
இவ்வளோ நேரடி வேலை வாய்ப்புகள், மறைமுக வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே நம்ம மாநிலத்தில் இளைஞர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ரயில்வே பற்றி இதெல்லாம் பேசும்போது கடந்த சில மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரயில்வே சார்ந்த விபத்துகள் அப்படிங்கிறது சில மாநிலங்களில் அதிகரிச்சிருக்கு. மனிதனுடைய அசால்ட்டான கோளாறு காரணமாகவோ இல்லைனா தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் முழுநீள பட்ஜெட்டில் வந்து ரயில்வே துறைக்கு 2.40 லட்சம் கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்குமே அதில் 6080 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கடந்த முறைக்கு அது முன்னாடி முறையை விட கடந்த முறை 57% அதிகம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த முறை தாக்கல் செய்யக்கூடிய அந்த ரயில்வே பட்ஜெட்டில் என்ன மாதிரியான அறிவிப்புகள் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? குறிப்பாக வந்து இன்னும் அது அந்த போர்ஷனுக்கு அவங்க வரலன்னு நினைக்கிறேன். இப்போது புதிய ரயில்கள் துவங்கப்படுவது, அதுக்கப்புறமா இந்த வந்தே பாரத் ட்ரெயின்னு சொல்கிறது வந்து அதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்னா இப்போ வந்து பல நாடுகள், ஒரு சைனா மாதிரி நாடுகள்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இப்பவும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதிகபட்சமான புல்லட் ட்ரெயின்கள் வந்ததுலேருந்து இந்த நேரங்கள் குறைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பொதுமக்களுக்கும் சரி, மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் சரி, வேலை செய்பவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. இப்போது வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்கள் வந்து முன்னைய காலத்தில் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் இருந்த பயணம் இப்போ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வருதுன்றப்போ அது மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வழங்கப்படுது. இப்போது புல்லட் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் போடணுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டு, அதாவது மும்பையிலேருந்து அகமதாபாத் போடுறதுக்கே வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு. அதில் வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்டேருந்து நிதியுதவி வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால சைனா போன்று நம்ம வந்து ஆட்டோக்ரஸியும் கிடையாது. இப்போ சைனாவில் வந்து ஒரு நிலம் கையகப்படுத்துறதுனா யாருமே எதிர்ப்பு கூட தெரிவிக்க முடியாது. ஆனால் இந்தியா மாதிரி நாட்டில் ஒரு சின்ன நிலம் கையகப்படுத்துறது கூட ஒவ்வொருத்தங்களும் கேஸ் போடுவாங்க. அந்த கேஸ் முடியறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறதுனால இதில் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து தான் இந்த வந்தே பாரத்னு அதிவிரைவு ரயில்களை வந்து இயக்குவதற்கு ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஃபோக்கஸ் அவங்க சொல்கிறாங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 புதிய வழித்தடங்களில் இந்த வந்தே பாரத் ட்ரெயின்களை வந்து நாங்கள் இயக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் 150, 160 இல்லை 120, 130 அந்த ஸ்பீடில் போகும்போது அந்த புல்லட் ட்ரெயினுன்ற அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம பெருசாக போகாமல் ஒரு செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இப்போது 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி எந்த முன்னெடுப்பையும் எடுப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் கூட்டணி நிர்பந்தங்கள், அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது. அவங்க கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் வந்து அவங்கவுங்க மாநிலங்களுக்கு பல நிதிகளை வாங்கினதுனால புதிய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து 10 ஆண்டுகள் அந்த மாதிரி எந்த நிர்பந்தமும் இல்லாததுனால ஒரு சீரிய வளர்ச்சி, எந்த மாநிலத்துக்கும் தனியான கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்தியா முழுமைக்குமான முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்களை நிறைவேற்றுவதனுடைய பலன் தான் இந்த மாதிரி ரயில்வேல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய முன்னெடுப்புகள். ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த ஒரு வருடத்தில் துரதிருஷ்டவசமாக, கடந்த 9 ஆண்டுகளில் இந்த மாதிரி எந்த விபத்தும் இல்லாமல் துரதிருஷ்டவசமாக 3 விபத்துகள் ஒடிசாவில் பாலசூரில் நடந்தது, பெங்காலில் நடந்தது, அந்த கூட்ஸ் ட்ரெயின் நடந்தது. இதெல்லாம் வந்து மிக வருத்தமான விஷயங்கள். இப்போ அதை வந்து முன்னெடுப்பதற்கு அந்த கவச் அப்படின்ற ஒரு புது திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு பல லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுதுன்றதுனால இந்த பட்ஜெட்டில் அது குறித்த அறிவிப்பு என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ அது முழுமையாக செயல்படுத்தப்படும் போது இந்த பாதுகாப்பு ஃபுல் ப்ரூஃப் 100% ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகையால் ரயில்வே குறித்த அறிவிப்புகளை வந்து உங்களை போல் நானும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு எந்த மாதிரி புதிய திட்டங்கள் இருக்குது அப்படின்றதையும் நான் ஆவலாக எதிர்நோக்கி காத்துட்ருக்கேன். இந்த 10 ஆண்டுகள் பட்ஜெட் அப்படிங்கிறது வேறு. இந்த முறை வந்து நம்ம பேசின மாதிரி சில மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு வந்து சலுகைகள் அப்படின்னு கொடுக்கும்போது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த சீரிய வளர்ச்சியோ இல்லைனா சில மாநிலங்களுக்கு மட்டும் தனியான ஒரு கான்சன்ட்ரேஷன், ஸ்பெஷல் கவனிப்பு அப்படிங்கும்போது அந்த சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல அடிபடுமா, தடைபடுமா? இப்போ வந்து கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாநிலத்திலேருந்து அந்த அமைச்சர் இருக்காங்களோ அந்த மாநிலத்துக்கு நிறைய திட்டங்களை கொடுப்பாங்க. உதாரணமாக லாலு பிரசாத் யாதவ் அவர் இருந்தப்போ பீகாருக்கு அதிகமான திட்டங்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் இருந்தப்போ பெங்காலுக்கு அதிகமான திட்டங்கள், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி குறிப்பிட்ட ஃபேவரட்டிசம்னு எதுவும் பண்ணலை. ஆனால் சில மாநிலங்கள், இமாச்சல் மாதிரி, ஆந்திரா மாதிரி, பீகார் மாதிரி இன்னும் என்ன மாநிலங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஒன் டைம் பேக்கேஜ் மாதிரி சலுகைகளை கொடுக்குறாங்க. உதாரணமாக இப்போ வந்து அந்த ஆந்திராவில் வந்து இப்போ இந்த கேபிட்டல் நகரம்
இப்போது தலைநகரம் வந்து அந்த மாநிலத்திற்கு கிடையாது. ஹைதராபாத் பிரிஞ்சு போயிட்டதுனால ஜாயிண்ட் கேபிட்டல் மாதிரி வச்சுக்கலான்ற ஒரு ஆலோசனை சொன்னாங்க. பட் அது ஏற்க மறுத்து இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு கேபிட்டல் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 5 ஆண்டுகள் முதல்வராக இருந்து அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வேலையை ஆரம்பித்து ஒரு 30-40% முடிஞ்ச உடனே அங்கே ஆட்சி மாற்றம் வருது. ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக வராரு. அவர் வந்தோடனே என்ன சொல்கிறாரு, இந்த திட்டத்தை வந்து நான் கைவிடுறேன். இங்கே வந்து 5 கேபிட்டல் இருக்கும். பொருளாதார கேபிட்டல் ஒன்று, ஜுடிஷியல் கேபிட்டல் ஒன்று, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஒன்று. இந்த மாதிரியானதுனால இந்த 5 ஆண்டுகள் அந்த ஒரு கேபிட்டல் நகரம் உருவாக்குவதில் அந்த மாநிலத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போது மீண்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே இவர் ஏற்கனவே விட்டுட்டு போன அந்த திட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த தலைநகரத்தை முழுமையாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த தலைநகரம் உருவாக்குவது அப்படின்றது மிக சவாலான ஒரு காரியம். இப்போது புதிதாக உருவான ஒரு மாநிலம், தெலுங்கானாவும் புதிதாக உருவான மாநிலமாக இருந்தாலும் அந்த ஹைதராபாத்தில் இருந்த அந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த தெலுங்கானா அப்படியே பயன்படுத்திக்கிட்டதுனால இந்த ஆந்திர பிரதேசத்திற்கு ஒரு புதிய கேபிட்டலை கொடுக்க வேண்டியது வந்து நம்ம இந்தியா மொத்த எல்லாருடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஏன்னா அங்கே வாழக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அவர்களுக்கு வந்து தனியாக ஒரு தலைநகரம் தேவைப்படுகிறது. அதற்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது. இப்போ அதற்கு வந்து ஒரு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இந்த திட்டங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்களே தவிர தனியாக இந்த மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகை, அந்த மாநில மக்கள் மட்டும் பயனடைகிற மாதிரி மற்ற மாநிலங்களை வந்து குறை வைக்கிறது, அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்றத உறுதியாக நம்ம சொல்லலாம். இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்டுக்குள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விலைவாசி உயர்வு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே இருக்குது. எந்த பொருளாக இருக்கட்டும், அரிசி, கோதுமை, அதே நேரத்தில் ரீசார்ஜ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே உயர்ந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் வருமா அப்படிங்கிறது தான் ஒரு மிடில் கிளாஸ் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளாகவும் இருக்குது. அது சார்ந்த அறிவிப்புகளோ இல்லைனா விலைவாசியை கட்டுக்குள் வைப்பதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி பணவீக்க விகிதம். இப்போ நேற்று எக்கனாமிக் சர்வேலேயே அதற்கான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ பணவீக்க விகிதம் இன்ஃப்ளேஷன்னா 2 இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் இன்ஃப்ளேஷன், அது வந்து உணவுப் பொருட்கள், அதற்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன். கோ இன்ஃப்ளேஷன் சொல்லக்கூடியது என்னென்னா இதை தவிர்த்த மற்ற விஷயங்கள். இப்போ கோ இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 3.1% இருக்குது. அது வந்து மிக 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 வெற்றிகரமாக கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வரும்போது நம்ம டார்கெட் வந்து 4% இருக்கணும் அப்படின்றது நம்ம டார்கெட்டாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து 6% மேலே வந்து கடந்த நிதியாண்டில் இருக்கிறது வந்து நம்ம எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் யூபிஏ சர்க்கார் நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுமே 9லேருந்து 10% வரைக்கும் அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து மிக அதிகமாக இருந்ததுனால பல பிரச்சனைகள் நடந்தது. இப்போ இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனில் கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கரீப் கல்யாண் யோஜனான்னு சொல்லிட்டு உணவு தானியங்களை இலவசமாக கொடுப்பது. இப்போது 2 வருஷம் முன்னாடி பட்ஜெட் ஃபஸ்ட்டு கோவிட் காலத்தில் வந்து இலவசமாக கொடுக்கப்படும் சொன்னாங்க. 2022 பட்ஜெட்டில் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படும் சொன்னாங்க. இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் இன்னும் 5 ஆண்டுகள் அப்படின்னு அதை உயர்த்தியிருக்காங்க. இப்போ இது எந்த வகையில் வந்து பயனடையும்னு நம்ம கிரவுண்ட் லெவலில் பார்த்தோம்னா, இப்போ தமிழகம் வந்து இலவச அரிசி வந்து மக்களுக்கு கொடுக்குது நம்ம பொது ரேஷன் கடைகள் மூலமாக. இப்போ இந்த ரேஷன் கடைகளுக்கு வாங்கக்கூடிய அரிசி அது எப்படி வாங்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, விவசாயிகள் கிட்டேருந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசு வந்து அரிசியை வாங்கும். அது வந்து கிலோ ஒன்றுக்கு உதாரணமாக ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா மாநில அரசாங்கத்திற்கு வந்து அதை பாதி விலையில் 15 ரூபாயில் விற்றுட்டு இருந்தாங்க. அதை மாநில அரசாங்கம் வாங்கி 1 ரூபாய்க்கும் இலவச அரிசியாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த 5 வருட காலம் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிக்கிறாங்கன்னா அந்த பலன் வந்து மாநில அரசுகளை தான் போய் சேரும். அது நேரடியாக மக்களுக்கு மத்திய அரசு வந்து உணவு தானியங்களை கொடுப்பது கிடையாது. இந்திய நாட்டில் வந்து அந்த பொது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அப்போது இந்த உணவு தானியங்கள் வந்து இலவசமாக மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்கறதுனால ஒரு மாநில அரசுக்கும் அந்த நிதி சுமை வந்து குறைக்கப்படுகிறது. உதாரணமாக அரிசியில் மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கு இந்த 5 ஆண்டுகளாக கோவிட் வந்த காலத்திலிருந்து வருடத்திற்கு குறைந்தபட்சம் 20,000 25,000 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது. அப்போது இது வந்து நம்ம மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் நிதியாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த உணவு தானியங்கள் இலவசமாக கொடுக்கறத ஒரு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 ஆரம்பித்தது ஏற்கனவே 5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது.
அப்போ இன்னொரு 5 ஆண்டுகள் இலவசம் அப்படின்னு சொல்லும்போது 10 ஆண்டுகள் இந்த திட்டம் இருக்கும்போது 10 ஆண்டுகளும் அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் கம்மியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் கூட இந்த ஒரு திட்டம் தான். ஆனால் கடந்த 10 ஆண்டு யூபிஏ சர்க்காரில் இந்த இலவச உணவு தானியங்கள்ன்ற திட்டமே வரல. அவங்க வந்து எப்பயும் போல் மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கிட்டு அதில் பாதி ப்ரைஸ்க்கு மாநில அரசாங்கங்களுக்கு விற்று அவங்க வாங்கி இலவசமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் இன்னும் பல அறிவிப்புகள் எதிர்பார்க்கலாம். நம்ம இன்னும் ஒரு மணி நேரம் ஸ்பீச் இருக்குது. ஸோ வந்த உடனே நிச்சயமாக தெரியும். அடுத்ததான் இந்த மாதிரி 157 புதிய செவிலியர் கல்லூரிகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கடந்த முழுநீள பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க. அது இப்போ எந்த ஒரு நிலையில் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? அது எனக்கு இப்போது மருத்துவக் கல்லூரிகள்னு பார்த்தாலே வந்து புதிதாக கிட்டத்தட்ட ஒரு 30 மருத்துவக் கல்லூரிகள், அதில் தமிழ்நாட்டுக்கே 4 மருத்துவக் கல்லூரிகள் அது வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. பட் நாலுமே ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரியுது. இந்த செவிலியர் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சரியான தரவுகள் கையில் இல்லை. இப்போ நிச்சயமாக நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி இது எல்லாமே ஒரு ஜென்ரலாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ இடங்கள் இப்போ கடந்த 2014 நம்ம பொறுப்பேற்றப்போ இருந்த எம்பிபிஎஸ் இடங்களோட இரட்டிப்பு ஆக்கப்பட்டிருக்கு கடந்த 10 ஆண்டுகள். அப்போது அந்த அளவுக்கு அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து புதிதாக துவங்கப்பட்டிருக்கின்றது பார்க்க. தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 10 ஆண்டுகளில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 50-50 ரேஷியோவில் வந்து நம்ம அந்த மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கான நிதி பகிர்வை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம். தோராயமாக ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து 2000 கோடி ரூபாய் அப்படின்றது அந்த ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்ட் வந்து ஏற்படுது. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள்னால் 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்துவதற்கு மட்டுமே நிதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் லோன் வந்து 10 லட்சம் வரைக்கும் உயர்த்தி கொடுப்பதற்கான புதிய ஒரு திட்டத்தை வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை பொது கல்லூரிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகியிருக்கின்றன. அதற்கு முன்னாடி இருந்ததை விட இரட்டிப்பு. யூனிவர்சிட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம கண்டிருக்கோம். அதனால் இந்த கல்வித்துறை மாணவர்கள் பயிர்ப்பதற்கான விஷயங்கள் குறிப்பாக வெளிநாட்டில் போய் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஒரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் முதல் 5 லட்சம் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு மட்டும் போய் கல்வி கற்பதற்காக போகிறாங்க. அதில் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி கற்பதற்காக. இப்போ சமீபத்தில் கூட நம்ம பங்களாதேஷ்லேருந்து மாணவர்களை மீட்டுட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர்கள் எல்லாருமே மருத்துவம் படிப்பதற்காக போனவர்கள். பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸு, சைனா, இந்த மாதிரி நேபாள், இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி படிக்கிறதுக்காக போகிறாங்க. அதற்கு ஏன் போகிறாங்கன்னா ஒன்று வந்து அங்கே செலவு கம்மியாக இருக்குது அப்படின்றது, போதுமான இடங்கள் இங்கே இல்லை அப்படின்றது ஒரு காரணமாக இருக்குது. இப்போது இந்த எண்ணிக்கையை உயர்த்த அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று புதுசாக இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இப்போ வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் தரம் மிக நன்றாக இருப்பதாலும் அது உலக தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் இருக்கிறதுனாலும் அந்த மோகம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக மிடில் கிளாஸு அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட. இப்போது அந்த கல்வி கற்பதற்காக வெளிநாட்டுக்கு வந்து நம்ம மாணவர்கள் போகும்போது தோராயமாக வருடம் ஒன்றுக்கு 50 லட்சம்லேருந்து 75 லட்சம் ரூபாய் வந்து செலவு செய்கிறாங்க. இப்போது நம்ம அரசாங்கம் வந்து இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை வந்து இந்தியாவிலே வந்து அவர்கள் கல்வி நிறுவனங்களை துவங்குவதற்கான முன்னெடுப்புகளையும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி அந்த கல்வி நிறுவனங்கள் இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், அட்லாண்டா ஆகட்டும், கேம்பிரிட்ஜ் ஆகட்டும், அவர்கள் இந்தியாவிலே வந்து அவர்களுடைய பல்கலைக்கழக கிளை நிறுவும் போது இங்கே வெளியே போகிற அவுட்ஃப்ளக்ஸ் வந்து ஒரு 50% குறைந்து உள்ளே வந்தால் கூட அந்த பணம் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் கோடி ரூபாய் வருடம் வெளியே போகிறது இந்தியன் எக்கானமிக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆகையால் மாணவர்களுக்கும் நிறைய திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மருத்துவக் கல்லூரிகள் குறித்து பேசும்போது எய்ம்ஸ் குறித்தான கேள்வியை நீங்கள் தொடர்ந்து நிச்சயமாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதற்கான விளக்கமாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அதான் இப்போ வந்து அது வந்து ரொம்ப வருஷம் இழுத்துட்டு போனது உண்மைதான். 2018 பிரதமரே வந்து அடிக்கல் நாட்டின ஒரு திட்டம். இப்போ நம்ம இங்கே அடிக்கல் நாட்டும்போது அடிக்கல் நாட்டப்பட்ட 2 எய்ம்ஸ் ஏற்கனவே கட்டி முடித்து திறக்கவே செஞ்சுட்டாங்க. பட் ரொம்ப டிலேக்கு அப்புறமா இப்போ வந்து எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அவர்கள் வந்து எய்ம்ஸ் கல்லூரியை வந்து கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து எய்ம்ஸ் மதுரை அப்படின்ற ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்காங்க. இப்போது அதில் ஒரு விஷயம், இது வந்து தாமதமானது வந்து வருத்தமான ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த அகடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த
எஃபெக்ட் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஒரு தனியாக அவர்களுக்கு வந்து வகுப்பறைகள்லேருந்து எல்லாமே செட் பண்ணி அதற்கு தனியாக ப்ரொஃபஸர்ஸை நியமித்து அதற்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எல்லாம் போட்டு அந்த மருத்துவக் கல்வி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ப்ளஸ் மருத்துவக் கல்லூரி வளாகம் புதுசாக நம்ம கட்டப்படுறது தாமதமானது வருத்தமாக இருந்தாலும் இப்போ துரித வகையில் அந்த கட்டுமான பணிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அது தாமதமானதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. பட் அதை மீண்டும் மீண்டும் சொல்லி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க விரும்பவில்லை. தாமதமானதானது பட் இந்த முறை கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டப்பட ஆரம்பித்து மிக விரைவில் அடுத்த 2 ஆண்டுகளில் வந்து தமிழக மக்களுக்கு அந்த மருத்துவமனை மற்றும் புதிய கல்லூரி வளாகம் வந்து அர்ப்பணிக்கப்படும் அப்படின்ற உறுதியை நம்மளால் சொல்ல முடியும். பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க போவதற்கு முன்னாடி நாள், அதாவது நேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுறாரு. இந்த மாதிரியான அறிவிப்புகள் இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ தமிழ்நாடு வந்து பல குறியீடுகளில் மிகப்பெரிய முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த மாநிலத்துக்கும் சளைச்சவர்கள் இல்லை. அப்போ நம்மளுக்கு உரிய நிதி பங்கீடு, நம்மளுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் வரணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிச்சயமாக அது வந்து இந்த முழு பட்ஜெட் தாக்கல் செஞ்ச உடனே தான் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, ரயில்வேல எவ்வளோ திட்டங்கள், மற்ற திட்டங்கள் எவ்வளோ அப்படின்ற விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டில் வந்து முழுமையான ஆதரவு நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு நம்ம இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அதற்காக தொடர்ந்து போராடவும் தயாராக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். உட்கட்டமைப்பு சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது அது சார்ந்தும் நிறைய அறிவிப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா உட்கட்டமைப்பு துறையில் அதிகமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படிங்கிறதுனால அந்த துறை சார்ந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏனென்றால் நம்ம மக்கள் தொகை வந்து உயர்ந்து கொண்டே போகின்றன. அதே மாதிரி இந்த ரேப்பிட் அர்பனைசேஷனும் நடந்துகிட்ருக்கு. நகரமயமாக்கல் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நம்ம பார்த்தேன், 25,000 கிராமங்கள், அதாவது புதிதாக சாலை வசதிகள் இல்லாத இந்த கிராம சடக் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே 25,000 கிராமங்களுக்கு வந்து தரமான சாலைகள் வந்து போடப்படும் அடுத்த ஒரு ஆண்டில் அப்படின்ற அறிவிப்பு வந்து இந்த பட்ஜெட்டில் அவங்க அறிவித்திருந்தாங்க. இப்போது அந்த 25,000 கிராமங்களுக்கு அந்த சாலை திட்டம் போடுறதுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது மட்டும் இல்லாமல் அந்த சாலைகள் போடப்படுவதால் ஏற்படக்கூடிய கனெக்டிவிட்டி, அதுதான் நம்ம உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி திட்டம், அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அந்த பிபிபிபி மாடலில் மேனுஃபேக்சரிங் செக்டார், நீங்கள் கேட்ட மாதிரி அந்த தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் அவர்கள் தங்குவதற்காக அந்த ஹவுசிங் வசதி, ஒரு ஹாஸ்டல் வசதி மாதிரி ஏற்படுத்தப்படும் குறைந்த விலையில் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணமாக இப்போ இந்த ஆப்பிள்லே நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து பண்ணுதுன்னா அங்கே கிட்டத்தட்ட 50,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அந்த உட்கட்டமைப்பு வசதிக்கு வந்து பல ஆயிரம் கோடிகளை மத்திய அரசாங்கம் தனியார் பங்களிப்போடு சேர்ந்து அதை வந்து அமைக்கும் போது அது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதன் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் அதை கட்டுவதற்கு ஏற்படுத்துவதற்கு அதற்கெல்லாம் வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது மட்டும் இல்லாமல் லாங் டேர்மில் தொழிலாளர்களுக்கு அது மிகச்சிறந்த ஒரு திட்டமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அப்போது உட்கட்டமைக்கு வந்து எவ்வளவு அதிகம் முடியுமோ அவ்வளோ அதிகமாக நம்ம நாட்டில் வந்து செலவு பண்ணுவது வந்து தேவைப்படுது. இப்போது எனக்கு கரெக்டாக அந்த ஃபிகர்ஸ் தெரியல, ஏதோ 20 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் ஒதுக்கப்படும் அப்படின்று அவங்க படித்ததாக இந்த டிக்கரில் நம்ம பார்த்தேன். அப்போது அந்த 20 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் செலவு செய்யும்போது அந்த உட்கட்டமைப்புக்கு எக்கனாமியில் திருப்பி அது நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமில்லை, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனும் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்புங்க. நேற்று எக்கனாமிக் சர்வேல இன்னொரு விஷயத்தையுமே குறிப்பிட்றாங்க. டிசீஸை பொறுத்த வரைக்குமே 57% அன்டயட்டாக இருக்கு, அதாவது பேலன்ஸ்டு ஃபுட் கிடையாது, டயட் வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் 57% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் டைவர்ஸ் டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பாக இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த மாநிலங்களுக்கு இந்த ஃபோக்கஸ் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அந்த குறியீடுகளில் உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் வந்து அந்த அந்த டேட்டாவில் வந்து கீழே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்போ அதில் தமிழ்நாடு வந்து மிக நன்றாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் தேவைப்படுது. ஏனென்றால் அங்கே தொடர்ந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டே இருக்கின்றது. ஆனால் இதே மாநிலங்களில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சதவீதத்தையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சதவீதத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பத்தாமல் இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஈக்குவலாக அந்த பாகுபாடு அற்ற அந்த ஊட்டச்சத்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கருத்து வந்து மிக நியாயமான ஒரு கருத்து. அது நிச்சயமாக நம்ம பண்ண வேண்டியதும் அவசியமாகிறது. பட் குறிப்பாக இந்த ஒரு 5-6 மாநிலங்களில் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களிலும் இது குறைவாக இருக்கின்றது அந்த டேட்டாவில் நம்ம பார்க்குறோம். அப்போது அதற்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் செய்வது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்களும் இதற்கு வந்து புதிதாக திட்டங்களை தீட்டி அதை முன்னேற்றுவதற்கு பல விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த முழு பட்ஜெட் வந்த உடனே அது சம்பந்தமாக குறிப்பாக ஏதாச்சும் அறிவிப்புகள் இருக்கா, அதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டம்லாம் இருக்கா அப்படின்றதும் நம்ம பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். நம்ம முதலீடுகளை குறித்து பேசும்போது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் ஆட்சி காலகட்டத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தான் மீண்டும் சொல்லப்படும். ஏனென்றால் நம்ம நாட்டில் அந்த ரெட் டேப் வந்து எப்பயுமே அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னா பல துறைகளில் அனுமதி வாங்கணும், பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்றதுக்காக குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் முதல்வராக இருக்கும்போதே அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு உலகம் முழுக்க இருந்து எல்லாரையும் அழைத்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தி அதை வெற்றிகரமாக செய்து காண்பித்தார். இப்போது இந்தியாவில் வந்து சாம்சங் நிறுவனம் ஆகட்டும், நொய்டாவில் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பிள் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போது அமேசான் நிறுவனம் வந்து ஹைதராபாத்தில் வந்து அவர்களுடைய உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிளான்ட்டை வந்து கட்டிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பல பெருநிறுவனங்கள் வந்து இப்போ தான் இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக அந்த 10 வருடம் பாலிசி பேராலிசிஸ் இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளக்ஸ் வந்து நம்ம பார்க்கவே கிடையாது. இப்போது இந்தியாவை நோக்கி இந்த நிறுவனங்கள் கொண்டு வரப்படுவது என்பது மிகவும் சவாலான ஒரு காரியம். ஏனென்றால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் கம்மி லேபர் ஃபோர்ஸில் கம்மி காஸ்ட்டில் அரசாங்கமே மிகப்பெரிய சலுகைகளை கொடுத்து அவர்களை வர வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக வியட்நாம் போன்ற நாடுகள்லாம் எலக்ட்ரிக் கார் உற்பத்திக்கு எல்லா நிறுவனங்களும் அவர்கள் அங்கே ஈர்த்துட்ருக்காங்க. ஹாங்காங் போன்ற நாடுகள், இப்போது டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து பங்களாதேஷ் போன்ற நாடுகள், இவர்கள் எல்லாருமே வந்து அந்த குளோபல் காம்படிட்டிவில் வந்து போட்டி போடும்போது அவர்களை மீறிய சலுகைகள் நம்மளுக்கு கொடுத்தா தான் அந்த மாதிரி பெருநிறுவனங்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து நமக்கு ஒரு உகந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்த முடியும். அதனால் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 இடங்கள் முன்னோக்கி வந்திருக்கோம்னா அதற்கு பல சட்டங்கள் இயற்றப்படுறது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக தேங்கி இருக்கக்கூடிய பல பழமையான சட்டங்களையும் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம், அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தொழிலாளர் லேபர் லாஸ் வந்து அவர்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் உலக முதலீட்டாளர்களை இருப்பது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை செய்வதற்கு எந்தெந்த வகையில் இந்த அரசாங்கம் முயற்சி செய்ய முடியுமோ, லேபர் வகையிலிருந்து அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களை அமைத்து அந்த தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்கான எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியுமோ அதை முதற்கொண்டு பிஎல்ஐ ஸ்கீம் மாதிரி நம்ம இன்சென்டிவ் கொடுக்குறது. இப்போ வந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம மானியம் கொடுக்குறோம். அதுதான் அந்த பிஎல்ஐ ஸ்கீம். இந்த மாதிரி அனைத்து வகையிலும் உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு எல்லா முயற்சியும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனுடைய வெற்றி தான் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது அதிகமாக நம்ம ஈர்க்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த லேபர் இளைஞர்கள் பாப்புலேஷன் கோடிக்கணக்கில் ஒரு வருடமும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் தங்களுடைய இன்ஜினியரிங் டிகிரியோ மற்ற டிகிரியோ முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போது அந்த சப்ளை ஆஃப் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த நாடு கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால அது சீரிய முறையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகள், மிகப்பெரிய ஒரு திட்டங்கள் தேவைப்படுது. அது நிச்சயமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது இது பண்ணலாம். இந்த பட்ஜெட்டில் வந்து காமன் பீப்புள் அதிக அளவில் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய வருமான வரி சார்ந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அது சார்ந்த அறிவிப்புகள் இனி வரக்கூடிய அறிவிப்புகளையும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதுவரைக்கும் பட்ஜெட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இருந்துச்சு, என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.